Hi friends, welcome to Suresh channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன், தயிர், வாசனை பொருட்கள், இஞ்சி பூண்டு, நெய். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருக வச்சுக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போது வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா பொரியட்டும். புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளி குழையட்டும். அதுவரை தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போது பார்த்தாலே தெரியும் நல்லா தக்காளி குழஞ்சிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போதும். நான் 1 kg பிரியாணிக்கு ரெசிபி சொல்லிகிட்ருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும். இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தயிரும் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனை வேணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த மாதிரி தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மசாலா கூட எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வைக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. ஓகேவா? நான் டம்ளரில் கணக்கு பண்ணி ஊற்றுறேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் கூட கணக்கு பண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள்,
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி கழுவி போட்டுக்கோங்க. அரிசியை நான் சமையல் செய்யறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து தம் போட்டுக்கலாம். தம் போட்டுக்கலாம். இப்போது 4 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பிரியாணி தம்மும் உடைச்சிக்கலாம். நெய் விட்டுக்கலாம். அப்படியே தம் பிடிச்சி அடியில் இது கலராத நம்ம சோழி மாதிரி போச்சு. கட் பண்ணுறா. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.